அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு சுமார் 8:30 மணி அளவில் காலமானாருங்கிற செய்தி அவர்களுடைய குடும்பத்தாரை மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் உள்ளவங்களையும் அவருடைய ரசிகர்களையும் உச்சபட்ச சோகத்துக்கு ஆளாக்கியிருக்கு. எல்லார்ட்டையும் அன்பாக பழகக்கூடிய ரோபோ சங்கருடைய இழப்பு தாங்க முடியாத சோகம் என்று சொல்லி புலம்பி அழுகக்கூடிய காட்சி நெஞ்சை உருக்கிறதா இருக்குது. ரோபோ சங்கர் தன்னுடைய 46வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாரு. அவருடைய மனைவி பிரியங்கா அவர்கள் சின்ன திரையில் நடிகையாக இருக்கிறாங்க. மகள் இந்திரஜா பிகிலிங்கிற படத்தில் விஜயோடவும் நடித்த ஒரு நடிகையாக இருக்காங்க. சின்ன திரையில் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமாகி சினிமாவுக்கு வந்தவர் தான் இந்த ரோபோ சங்கர். 2007ஆம் ஆண்டு வெளியான தீபாவளி திரைப்படத்தில் நடித்ததன் மூலம்தான் வெள்ளித்திரைக்கே ஒரு அறிமுகமாகிறாரு. அதற்கு முன்பு சின்ன திரையில் இவர் செய்த அந்த சிறப்பான நடிப்பு பல லட்சக்கணக்கான ரசிகர்களை அவருக்கு உருவாக்கி இருந்துச்சு. வெள்ளித்திரைக்கு வந்த பிறகு புலி, விஸ்வாசம், மாரி, வேலைக்காரன் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரங்கிற படத்தில் ரோபோ சங்கர் நடித்த அந்த நகைச்சுவை காட்சி தான் அவரை மிக உயரத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான ரசிகர்களை அவருக்கு ஆளாக்கி கொடுத்துச்சு. மஞ்சக்காமாலை நோய் இவருக்கு ஏற்பட்டு 2 வருஷமாக அதற்கான சிகிச்சை பெற்று வந்தார். மஞ்சக்காமாலை நோயினால் அவருடைய கல்லீரல் உள்பட சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து மிக சோகமான சிரமங்களை அனுபவித்து வந்த ரோபோ சங்கர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சற்று உடல்நலம் தேறி சராசரியான ஒரு நிலைக்கு வர தொடங்கினப்ப அவருடைய நண்பர்கள்ட்டெல்லாம் நான் தேறிட்டேன், என் உடம்பு இப்போ நல்லாயிடுச்சு, நான் முன்பு போல் இல்லை, இனி நான் சிறப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சி பொங்க பலர்கிட்டையும் அவர் தெரிவித்த அந்த செய்திகளை எண்ணி இப்போ அவர் நண்பர்கள்லாம் கண்கலங்குறாங்க. இப்படி உடல்நல தேறி வந்த நிலையில் தான் கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி ஒரு புதிய படத்தில் படப்பிடிக்கும் போது தான் மயங்கி கீழே விழுகிறாரு. அதிர்ச்சி அடைஞ்சு மயங்கி விழுந்த ரோபோ சங்கரை சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் உடனடியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த லோ ப்ரெஷருங்கிற குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக தான் விழுந்துட்டாருன்னு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து உடனடியாக சோதனை செய்த மருத்துவர்கள் அவர் உடல்நிலை சற்று மோசமான நிலையில் இருக்கிறதா கருதி அவசர சிகிச்சை பிரிவு ஐசியூவில் சேர்க்குறாங்க. 2 நாட்கள் மிக கடுமையான தீவிரமான சிகிச்சைகளை கொடுத்தும் அவருடைய அந்த உறுப்புகள் அதை ஏற்றுக்கொள்ளலை. சிகிச்சை பலன் இல்லாமல் செப்டம்பர் 18 வியாழக்கிழமை இரவு சுமார் 8:30 மணிக்கு அவர் உயிர் பிரிந்துச்சிருக்கு. இவருடைய இயல்பான நல்ல குணம் எல்லோரையும் கண்கலங்க வச்சிருக்கு. ஒரு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ரோபோ சங்கரை எல்லாருக்குமே பிடிக்குங்கிற அளவுக்கு பழகக்கூடிய நல்ல குணம் உள்ளவர். தன்னால் இயன்ற அளவு அடுத்தவருக்கு உதவக்கூடிய குணம் உள்ளவர். இவருக்கு படப்பிடிப்பில் இருக்கிறப்ப வீட்டிலேருந்து உணவு தயாரித்து வர்றப்ப இவருக்கு மட்டும் வராது, குறைந்தபட்சம் அவரோட பலரும் சேர்ந்து உணவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சேர்த்தே வரும். தன்னோடு மற்றவர்களையும் அமர வைத்து அவர்களுக்கும் உணவு பரிமாறி அவங்க சாப்பிட்றதையும் பார்த்து ரசித்து மகிழக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு உபகார குணம் கொண்டவர் தான் இந்த ரோபோ சங்கர். அதனால் இவரை எல்லாரும் விஜயகாந்த் போலவே இருக்கிறாரு, இவர் ஒரு சின்ன விஜயகாந்த்னு சொல்லி இவரை பலரும் பாராட்டி பேசுவாங்க.
துறையில் இருந்த விஜயகாந்த் அவர்கள் அப்படித்தான் தனக்கு தான் உணவு அருந்தும்போது எல்லாரும் அருகில் இருக்கக்கூடிய சக திரைத்துறையினரையும் அழைத்து தன்னோடு சேர்த்து உட்கார வச்சு உணவு பரிமாறி அவரும் சாப்பிட்டு மகிழ்ந்தக்கூடிய ஒரு நல்ல குணம் உள்ளவர் தான் விஜயகாந்த். அந்த நல்ல பண்பை கடைபிடித்து வைந்த இந்த ரோபோ சங்கரை தான் சின்ன விஜயகாந்தன் சொல்லி பலரும் பாராட்டி வந்தாங்க. இப்படி நல்ல குணங்கள் கொண்ட இவர் இந்த மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இப்போ அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அவருடைய இறப்பு செய்தி கேட்ட நிமிடமே அவருடைய மகள் இந்திரஜா மிக சோகத்துடைய உச்சத்தில் குலுங்கி அழுத காட்சி அருகில் நின்றவங்களெல்லாம் நெஞ்சு பிழிகிற மாதிரி இருந்துச்சு. இவருடைய இழப்புக்கு நடிகர் தாடி பாலாஜி, கமலஹாசன், இயக்குனர் எழில், இது போன்ற எண்ணற்ற திரைத்துறையினரும் தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்டோரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளை மாலை இவரது நல்லடக்கம் நடைபெறுங்கிற செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதன் வாழும்போது செய்யக்கூடிய அந்த சிறந்த பண்புகள் தான் அவர் இறந்தபோது அவரை நினைத்து புகழக்கூடிய ஒரு புகழஞ்சலியாக இருக்குதுங்கிறதுக்கு ரோபோ சங்கருடைய மரணம் ஒரு சான்று கூறுது. ரோபோ சங்கர் அவர்களை பிரிந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தார்கள், நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.